தமிழக மக்களுக்கு, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்காக இந்த பதிவு. ஹிந்துவான்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கிள்ளி பாருங்கள். நம்ம ஹிந்துவாக இருக்கிறோமா, வேறு ஏதாவது சிந்தனையில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் மத அடையாளங்களோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு வணிக வளாகம் அல்லது பேச்சுவாக்கில் மதச்சார்பின்மை, அப்புறம் எம்மதமும் சம்மதம் இப்படியெல்லாம் சொல்லலாம். ஒரு இந்துக்களுடைய வீடுகளோ வணிக வளாகமோ அலுவலகமோ இதில் மட்டும் படங்கள் பார்த்தா என்ன இருக்கும்னா, மெக்கா மெதினாவோடது இருக்கும், தேவாலயங்களோடது இருக்கும், விநாயகரோ முருகரோ யாரோ ஒருத்தர் நடுவில் இருப்பார். இது என்ன சொல்கிறாங்க? எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஒரு இஸ்லாமியர் வணிக வளாகத்திலோ கிறிஸ்தவ வணிக வளாகத்திலோ ஏதாவது அந்த புகைப்படம் பார்த்து எம்மதம் சம்மதம் சொல்லுவாங்களா? அது அதனால தான் முதல்ல சொன்ன கிள்ளி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எம்மதமே சம்மதம், இதுதான் நம்மளுடைய சாராம்சம். எம்மதமே சம்மதம், எம்மதம் சம்மதம் கிடையாது, எம்மதமே சம்மதம். அப்போது கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்? அடையாளங்களோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எதை குறிப்பிடுறாரு? விபூதி அணிவது, திலகம் வைப்பது, சந்தனப்பொட்டு வைப்பது, சாமிக்காக கட்டக்கூடிய கயிறுகள் கட்டுவது, இதையெல்லாம். எதற்காக அவர் மாற்று மதத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லலை. ஒரு சிலுவையில் இருக்கிறதோ பல பேர் பதிவிட்டுட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தினால் நான் பதிவிடுறேன். இந்திய சட்டப்படி தனக்கு தேவையான வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய கல்வியில் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி அந்த சட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் இந்த அமைச்சர் சொல்கிறது சரி. இல்லைன்னா ஹிந்து விரோதமாக இந்த அமைச்சர் சொல்கிறார் என்று தான் நம்ம ஏற்றுக்கணும். அந்த இதையும் புகைப்படத்தையும் இதில் பதிவு செய்கிறேன். நான் அந்த சட்டப்படி நம்ம என்ன இருக்குன்னு சொல்லி அந்த புகைப்படத்தையும் நம்ம பதிவு செய்கிறோம். அதை எல்லாரும் பாருங்கள். 80% இருக்கிற ஹிந்துக்கள் நாட்டில் பாகிஸ்தானும் பாலஸ்தீனத்திலும் இருக்கிறது போல, ஜெருசலேத்தில் இருப்பது போல புதுசாக வந்த அரசாங்கம் நடந்துக்குது. திமுக அரசாங்கம் அப்படி தான் நடந்தது. இப்போ இவர்களும் அதே போல் பி டீம் மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்க, எல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. அதில் எல்லாம் கவனம் செலுத்துங்க. கல்வியும் கல்லூரியும் வைத்து எத்தனையோ பேர் பாவம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களையெல்லாம் சுரண்டி பணம் சம்பாரித்து கல்வி சரியாக கொடுக்காம ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இல்லாமல் செய்யுங்க. இந்த அடையாளத்தினால ஒன்றும் ஆக போகிறதில்ல. முஸ்லீம் பெண்கள், சகோதரிகள், குழந்தைகள் பர்தா போட்டு வருதே, உங்களால் சொல்ல முடியுமா? சிலுவை அணிஞ்சு போகிறாங்களே, அங்கே சொல்ல முடியுமா? வருங்காலத்தில் தோளுக்கு மேலே தலை இருக்காது சொன்னான். ஈனாவாயனா இழிச்சவாயன் ஹிந்து தானே, அதனால் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். புதிய அரசாங்கமும் சொல்லி பார்க்குது. சொல்லட்டும். இன்னும் உணர்வு வரல இந்துக்கள்னு சொன்னால் நமக்கு அவ்வளோதான். அதனால் இந்த புகைப்படங்களை எல்லாம் பதிவு செஞ்சுருக்கோம். நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடியது, ராஜ்மோகன் சொன்னது, இன்றைக்கு திலகம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும், மாற்று சிந்தனையாக சொல்கிறதெல்லாம் நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோம்? தெய்வீக தமிழகத்தில் இருக்கிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 18 சித்தர்கள் வாழ்ந்த இடம். இத்தனை பெரிய ஆன்மீக இருக்கக்கூடிய இந்த தெய்வீக தமிழகத்தை சிவஞான பூமி, வள்ளலார் சொல்றார், இது சிவஞான பூமி, தெய்வீக தமிழகம் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட புண்ணிய பூமியை இவர்கள் மாற்று மதத்திற்கு உறுதுணையாகவோ அல்லது அந்த வழியில் செல்வதற்காகவோ ஏதோ பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். மக்கள் அனைவரும் விழித்து கொள்ள வேண்டும். இந்த காணொளி இதற்காகத்தான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.